அதே மாதிரி ஏரியாவில் வேணாலும் சோற வைக்கிறான் போகிறான்னா அவனை வந்து கேவலமாக ட்ரீட் பண்ணுங்க. அவங்ககிட்ட அண்ணன் தண்ணி ஆகாரம் புழங்காதீங்க. அவங்களாம் வந்து சேர்க்காதீங்க. அந்த மாதிரி அதாவது ரோட்டில் சோறு வைக்கிறான் அத்தனை பேர் தீவிரவாதி லிஸ்ட்டில் பாரு. அவன்லாம் வந்து துரோகங்கள், அதாவது தேச துரோகின்னு சொல்லுவான் நான் அவனெல்லாம். காரணம் அதுதான். ஏன்னா நீ உன் வீட்டில் வச்சு நடுறா மயிறு, எதுக்கிட்ட வெளியிட்டு சோத்த வைக்கிற? அதுதான் மேட்ரு. எதுக்கிட்ட எதுக்கடி வெளியில் வந்து சோறு வைக்கிற அப்படி தான் கேட்கணும் சங்கையா. ஸோ வேற என்ன, ஐயோ அந்த வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு நீங்கள் சொல்லவே முடியாது. அந்த பையன் 22 வயசு பையங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையை பிடிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் கடிச்சாலும் அவனுடைய பல் பட்டாலும் ரேபிஸ் பரவும், ஞாபகம் வச்சுக்காங்க. அதெல்லாம் கொடுமை. இந்த வேம்பயர் வந்து கழுத்தை கடிச்சதுன்னா கழுத்தை கடிச்சவன் வந்து வேம்பயராக மாறிடுவாங்க. அதே கதை தான் இது. ரேபிஸ் அதே தான். வெறிநாய் இன்னொரு வெறிநாயை கடிக்கும்போது அதுக்கு அப்படியே பரவிட்டே இருக்கும் அது. ஆனால் இது எப்படி கட்டுப்படுத்த முடியுதுன்னு தெரியாமல் பெரிய குழப்பத்தில் இருக்குது. நாயை அடித்து கொல்லக்கூடாதுன்றாங்க. வெறிநாயை இதே மாதிரி ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னு அவர் மேலே கேஸ் போட்டாங்க. இது எல்லாருக்குமே பயமாகவும் இருக்குது. இது வந்து அரசு வந்து ஒரு சீக்கிரமாக இதுக்கான ஒரு நடவடிக்கை இல்லை பொதுநல வழக்கம் ஏதோ ஒன்று போட்டால் தான் இதுக்கு வெளியே வரும்னு வச்சுக்கோங்க. அதுவரை இதுக்கு தீர்வே வராது. அதுதான். ஆனால் திரும்பவும் சொல்கிறது தான், காருன்னே போக முடியாது எல்லானாலும். என்னைக்கா ஒரு நாள் அவ்வளோதான் நடந்தான் போவீங்க. அப்போ வந்துன்னா ஐயோ குய்யோ முறையானாலும் வேலைக்கு ஆகாது. பார்த்துக்காங்க.